மை சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் vlog தான். அதுலேயும் சிக்கன் குருமா அப்படின்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே vlog with சல்வாலேருந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். வாங்க குக்கிங் வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் வாங்க ரெசிபி பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல் பெரிய பல் எடுத்திருக்கேன் பூண்டு. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. கார்னிஷ்காக கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுக்கோங்க. காய்ஸ் வாங்க இப்போது மசாலா அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் கசகசா போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுக்கிறேன். இது எல்லாமே நான் பச்சையாக தான் போட்டு அரைச்சிட்ருக்கேன், எதுவுமே வறுத்து போடல. இஞ்சி போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா. அடுத்தது தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி போட்டு. உங்களுக்கு பச்சையாக இல்லைன்னா கூட நீங்கள் வறுத்து கூட இதை போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இது நல்லா நைஸாக அரைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். காய்ஸ் இங்கே பாருங்கள், 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் நான் ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை ஒன்று போட்டிருக்கேன். எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது ஒன்று எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில் போட்டு. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். ஈஸியான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, கோல்டன் கலர் வரணும். காய்ஸ் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. காய்ஸ் இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வரமாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா ஒட்டிக்குது சைட்லலாம். ஆனாலும் விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க, இது நல்லா வேகணும். இந்த ரெசிபி களி, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணலாம். காய்ஸ் இப்போ நான் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு சோம்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் மசாலா அரைக்கும் போது அதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் உப்பு போடுறேன் டேஸ்ட்டுக்கு எடுத்த மாதிரி. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு எப்போவுமே மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுப்பாங்க எங்கள் வீட்டில்.
இப்போ வீட்டில் செஞ்ச கரம் மசாலா போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன். கைஸ், இந்த கரம் மசாலாவோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலா வந்து ஸ்டார்டிங்லேயே போட மாட்டோம், ஏன்னா இது வந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தான் மசாலா போட்டுப்போம். மசாலா ரொம்ப வெந்துடுச்சுன்னா கூட டேஸ்ட் இருக்காது. கைஸ், இப்போ நாம் அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, ஃபஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகணுன்றதுனால அந்த மசாலா மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். கைஸ், இங்கே பாருங்கள், மசாலா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு குருமாக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஈஸியான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், குருமா வந்து நல்லா கொதித்து வந்துச்சு. அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சுது. ஈஸியான ரெசிபி. மேலே வெந்ததுக்கப்புறமா இது மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விடுங்க. கைஸ், பார்த்தீங்க இல்லையா, அவ்வளோதான் ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோடு நான் இன்றைக்கி இந்த vlog முடிச்சுக்கிறேன்.